The Lord is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. We had a wonderful ministries last week. கடந்த வாரத்தில் அருமையான ஊழியங்கள் நடைபெற்றது. And also there was some disturbances in the ministries. ஊழியத்தில் சில தொந்தரவுகளும் இருந்தன. Last Sunday our village pastors they went for outreach ministries in Chengalpet village. கடந்த வாரம் ஊழியர்கள் செங்கல்பட்டுல ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தார்கள். And God moved powerfully and most people they invited to their homes for prayer. ஆண்டவர் வல்லமையாக அசைவாடினார். நிறைய பேர் வீடுகளுக்கு அழைத்து ஜெபித்துக் கொண்டார்கள். And they also the church members invited them to come to church. திருச்சபை மக்களும் அவர்களை திருச்சபைக்கு வரும்படி அவர்களை அழைத்தார்கள். So when they finished the ministry and coming back, ஊழியம் முடித்து திரும்பி வரும் பொழுது three drunken people there, I think they are rowdies. மூன்று பேர் குடித்திருந்தார்கள், ரவுடிகள் என்று. One of the guys had kidnapped a girl and he went to jail and came out. அதுல ஒருத்தன் ஒரு பெண்ணை கடத்தி அதனால் சிறைக்கு சென்று திரும்பியவன். And they three came and they just slapped the pastors.
ஊழியர்களை அவர்கள் அறைந்தார்கள் கன்னத்தில். They asked, what are you doing? They said, we're just giving a track about peace. என்ன செய்றீங்கன்னு கேட்டப்போ நாங்கள் சமாதானத்தினுடைய கைப்பிரதிகளை Then கொடுக்கிறோம். they said, you think there's no peace in our village? And they started to argue. அப்ப என்ன எங்க கிராமத்துல சமாதானமே இல்லையா, நீங்க வந்து கொடுக்க போறீங்களா என்று சொல்லி அவர்கள் வாக்குவாதம் And as செய்தார்கள். we were talking, suddenly they asked the pastor. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஊழியர்களுக்கு தாக்க துவங்கினார்கள். And also some of the young guys, they got beaten up. அங்கிருந்த வாலிபர்களையும் அடித்தார்கள். But they didn't hit back. திரும்பவும் நம்முடைய மக்கள் திரும்பி அடிக்கவில்லை. Otherwise it would be an issue for the pastor who's running the church in that village. அப்படி செய்திருந்தால் அந்த கிராமத்திலே ஊழியம் நடத்துகிறவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாகி But இருக்கும். God is good, amen. கர்த்தர் நல்லவர், ஆமென். I think where there is persecution, there will be revival. எங்கே உபத்திரவங்கள் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக எழுப்புதல் நடக்கத்தான் போகுது. Hallelujah. ஹalleluya. And the village will be saved for அந்த கிராமம் கிறிஸ்துவுக்காக ரட்சிக்கப்படும். Hallelujah. ஹalleluya. So please continue to pray for all our ministries at the தொடர்ந்து இந்த church. ஊழியங்கள், இந்த கிளை ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். Amen. ஆமென். God is good. கர்த்தர் நல்லவர். I'm going to talk to you about peace. சமாதானத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். How many don't have peace? எத்தனை பேருக்கு நிம்மதியே இல்ல? தூக்க மாட்டீங்களா கையா? Everybody wants peace, right? எல்லாருக்கும் நிம்மதி, சமாதானம் வேணும். அப்படிதானே? ஆமென். இருக்கீங்களா சந்தோஷமா? Hallelujah. ஹalleluya. Everybody wants peace. எல்லாருக்கும் நிம்மதி வேண்டும். World leaders sitting across the table discussing about how we could bring peace into this world. இப்ப உலக தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து உலக சமாதானத்தை கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி ஆலோசனை செய்து You know கொண்டிருக்கிறார்கள். what happened to Zelensky and President Trump, and they had discussed and nothing worked out. ஜெலன்ஸ்கியும் ட்ரம்பும் பேசி ஒண்ணும் உருப்பு இல்ல. There's no peace for Ukraine or Russia or உக்ரைனுக்கும் Israel or சமாதானம் இல்லை, Palestine. ரஷ்யாவுக்கும் சமாதானம் இல்லை, இஸ்ரேலுக்கும் சமாதானம் இல்லை, பாலஸ்தீனத்திற்கும் சமாதானம் இல்லை. Everybody wants peace in this world. எல்லாருக்குமே நிம்மதிதான் வேண்டும். Business people, they face pressures. வியாபாரிகளுக்கு எத்தனையோ அழுத்தங்கள். Homemakers, they're trying to call the kids. வீட்டை பராமரிக்கிறவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். Students just trying to make it through the semester. அவங்க செமஸ்டர் எக்ஸாம் வருது, அவர்களுக்கு தயார்படுத்த வேண்டும். Everyone wants peace. எல்லாருக்குமே சமாதானம் வேண்டும். And most people will go to whatever limits if they want to have peace. நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்காக ஜனங்கள் எந்த அளவிற்கும் போவார்கள். Amen. ஆமென். They will even kill others. நான் நிம்மதியா வாழ்றதுக்காக மத்தவனை கொல்லவும் தயங்காதவர்கள் உண்டு. பாஸ் நோச்சு கொண்டு அப்பதான் நிம்மதி கிடைக்கும். அப்படி சொல்ல மக்களா இருக்காங்க. The world is like that. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. But we must, now most of us must admit that we experience more stress than peace. இந்த உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், நிம்மதியை விட அழுத்தத்தை தான் அதிகம் பேர் உணர்கிறார்கள். True or not? உண்மைதான். You see the Bible, Jeremiah, வேதத்தில் எரேமியா புத்தகத்தில் our day is also like Jeremiah. எரேமியாவுடைய நாட்களில் நடந்தது போலத்தான் நம்முடைய நாட்களும் இருக்கிறது. In Jeremiah chapter 6 verse 14, எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், people cry peace peace when there is no peace. சமாதானமே இல்லாத பொழுது சமாதானம் சமாதானம் என்று அவர்கள் கூக்குரல் எழுதுகிறார்கள். People live in comfortable homes, அவர்கள் சுகபோகமான இல்லங்களிலே வாழ்கிறார்கள். but there is domestic violence. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வன்முறை நடக்கிறது. There is mental torture, mental abuse, அல்லது physical abuse. மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் தவறாக நடத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். Cities are most modern in the world, but yet streets are unsafe. பட்டணங்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது, ஆனால் பல தெருக்களிலே அங்கே பாதுகாப்பு இல்லை. We see the communication technology is so vast. தொடர்பு துறை மிக நன்றாக வளர்ந்திருக்கிறதை காண்கிறோம். And is artificial intelligence as well, unsurpassed, but there has been more misunderstanding in technology. செயற்கையான புத்தி கூர்மை வளர்ந்த பின்னாலும் இங்கே நாம் பார்க்கிறோம் தொழில்நுட்பத்தில் எத்தனையோ புரிந்து கொள்ளாமையும் ஆற்றாமையும் இருக்கிறது. So you ask, where can we get peace? அப்ப இங்கதான் நிம்மதி கிடைக்கும். Where can we go for peace? இங்கதான் போவது நிம்மதிக்காக. Where on earth can we discover the fulfilling and lasting peace? நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் சமாதானமான ஒரு உள்ளத்திற்காக இந்த உலகத்தில் எங்கு போய் அலைந்து கண்டுபிடிப்பது? I want to tell you that the place of peace is actually a person of peace. ஆகவே சமாதானத்தினுடைய இடம் சமாதானத்தினுடைய ஒரு நபரிடத்தில் இருக்கிறது. Hallelujah. And the only lasting source of peace is God himself. கடைசியாக மனிதனுக்கான நிரந்தரமான சமாதானத்தினுடைய தீர்வு
தேவன் மட்டுமே. How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Without him there is no peace. அவரால் இல்லாமல் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. Bible talks about two kinds of peace வேதம் related to God. இந்த தேவனை குறித்து பேசும்பொழுது இந்த வேதம் இந்த உலகத்தில் இரண்டு விதமான சமாதானம் இருப்பதாக கூறுகிறது. Spiritual peace and emotional peace. ஆவிக்குரிய சமாதானம், இரண்டாவது உணர்வு ரீதியான சமாதானம். A spiritual peace is peace with God. ஆவிக்குரிய சமாதானம் என்பது தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு சமாதானம். You turn your Bibles to Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். Read verse 1. Romans chapter 5 verse 1. ரோமர் 5 வசனம் 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Say amen. 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 Therefore, since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் That's பெற்றிருக்கிறோம். the foundation. அதுதான் அடித்தளம். You see, church, we got to have peace with God before we can have any other kind of peace. இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிம்மதி இருக்கிறதோ இல்லையோ, தேவனோடு ஒப்புரவாகுதல் மூலமாக கிடைக்கிற சமாதானம் தான் மிக A முக்கியம். man visited his doctor for treatment. ஒரு மனிதன் ஒரு மருத்துவரை சென்று சந்தித்தார், ஒரு சிகிச்சை. The doctor asked him, "What's your problem?" மருத்துவர் கேட்டார், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? He said, "I have problems everywhere I look. நான் எங்க பார்த்தாலும் அங்க பிரச்சனை தான் தெரிகிறது. There is trouble in my home. வீட்ல பிரச்சனை, There is trouble in my business. வியாபாரத்துல பிரச்சனை. There is trouble everywhere I see." நான் எங்க பார்த்தாலும் பிரச்சனை மட்டும் தான் என் கண்ணுக்கு And he தெரியும். said, "I'm just stressed out and run down in life." என் வாழ்க்கையில நான் அப்படியே மன அழுத்தத்தினால நான் மனம் உடைஞ்சு So கிடக்கிறேன். the doctor told him that you are not run down, but you are wound up. You are nervous and tensed. நீ மிகவும் காயப்பட்டிருக்கிறீர்கள், மிகவும் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். So the man asked the doctor, "Give me some medicine so that my life can slow down. என் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாகும்படி, நிதானமாய் செல்லும்படி எனக்கு ஏதாவது கொஞ்சம் மருந்து கொடுங்க. Give me some tranquilizer or something." ஏதாவது என்னை அமைதிப்படுத்துகிற, என்னை ஆசுவாசப்படுத்துகிற மருந்துகள் ஏதாவது இருந்தால். So after all the tests that was taken, எல்லா மருத்துவ பரிசோதனைகளும் செய்த பின்னால் and the doctor gave him a prescription. டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தார். Without seeing the prescription, the man folded that paper and he went straight to the medical shop to buy medicine. அதை திறந்தே பார்க்காம அவர் ஸ்ட்ரைட்டா மருந்து கடைக்கு போயிட்டார், பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து. And the pharmacist told the man, அந்த மருந்து கடையில இருந்து அவர் சொன்னாரு, he said, "Sorry, I can't fill this prescription." இதில் இருப்பதை என்னால் கொடுக்க முடியாது, The man asked- இதில் நிரப்ப முடியாது So என்றார். the man asked the pharmacist, "What are you talking about?" என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. He said, "If you want to fill this prescription, go home and get the Bible." இதை நான் நிரப்ப வேண்டும் என்றால் நீ வீட்டுக்கு போய் ஒரு பைபிளை வாங்கு என்று சொன்னார். Then the man looked at the prescription for the first time. அப்பதான் டாக்டர் என்ன எழுதி கொடுத்தாருங்கிறத திறந்து பார்த்தார். It was read, "Take 3 doses of Romans chapter 5 verse 1 every day." டெய்லி 3 தடவை ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படி. Then he called the doctor over the phone and asked, "What do you mean by this?" போன் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்டாரா, என்னங்க சொல்றீங்க? The doctor told the man, "Your trouble is not physical, but your trouble is spiritual." உன்னுடைய பிரச்சனை சரீர பிரச்சனை எல்லாம் கிடையாது, உனக்கு இருப்பது ஆவிக்குரிய பிரச்சனை. If your spiritual life is down, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து your physical கிடக்குமானால் life will also be உன் down. சரீர பிரகாரமான வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். That's very true. அது மிக மிக முக்கியம், உண்மை. Amen. ஆமென். There's only peace with God. தேவனிடத்தில் தான் சமாதானம் இருக்கு. Bible says, "Therefore, since we have been justified through faith, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் we ஆக்கப்பட்டிருக்கிறோம். have peace with God through our Lord Jesus Christ." கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. You see, the fact remains that before you experience personal peace, you must receive the Prince of Peace in your life. நீங்கள் சமாதானத்தை பெறுவதற்கு முன்பதாக முதலாவது சமாதான பிரபுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. That's very true. அது மிக மிக உண்மை. Believe and accept that Jesus Christ is Lord and Savior of your life. இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept God's gift as forgiveness from sin. ஆண்டவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். Confess your faith in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். That's the spiritual foundation. Romans chapter 5 verse 1. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய அடித்தளம். A spiritual peace is a peace with God. ஆவிக்குரிய சமாதானம் என்றால் என்ன? தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானம் பெற்று. Secondly, we see emotional peace. இரண்டாவது உணர்வு ரீதியான சமாதானம். Emotional peace is a peace of God.
உணர்வு ரீதியான சமாதானம் என்பது தேவனுடைய சமாதானம். 1 Corinthians chapter 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். Read verse 33. 33ஆம் வசனம். For God is not a God of disorder, but of peace. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஹalleluya. Even there is disorder at home, வீட்ல வந்து சில ஒழுங்கின்மை இருந்தாலும் the Lord will put everything in order. ஆண்டவரே எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். Hallelujah. When you trust Him, அவரிடத்தில் நம்பிக்கையாய் because there is peace only in Him. ஏனென்றால் சமாதானம் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. When your loved one dies, உங்களுக்கு அன்பானவர்கள் இறந்து போனால், or suppose when your children get fallen sick, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால், or when you lose your job, உங்களுக்கு வேலை நீங்கள் இழந்து விட்டால், you can still have peace. இந்த சூழ்நிலையிலும் சமாதானம் ஏற்றுக்கொள்ள But முடியும். most people don't understand what that is. அது என்ன சமாதானம் என்று நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கிறது. This peace is not the absence of conflict. இந்த சமாதானம் என்பது அது ஒரு முரணான ஒரு சமாதானம் அல்ல. But it is the ability to cope up with the conflicts and frustrations of your life. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற முரண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு திறன் கொடுக்கிற சமாதானம். Even in the midst of difficulties, God's peace will be present. கஷ்ட சூழ்நிலைகளின் நடுவில் கூட தேவனுடைய சமாதானம் இருக்கும். Hallelujah. Hallelujah. It is an internal sense of well-being and order. அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சீராக இருப்பதாகவும் நீங்கள் சரியாக இருப்பதாகவும் ஏற்படுகிற ஒரு உணர்வு. That's why the Bible says that God is not a God of disorder but of peace. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒழுங்கின்மையின் தேவனாக இராமல் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You all know Philippians chapter 4 verse 6 to 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் அறிவோம். Word of God says, don't worry about anything, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல், but in everything in prayer and petition with thanksgiving, எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடும் நன்றியறிதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். let your requests be made known to God. உங்களுடைய விண்ணப்பங்கள் தேவனுக்கு தெரிந்திருக்க கடவுது. Hallelujah. Hallelujah. I want you also to read Colossians கொலோசியர் புத்தகத்தில் பாருங்கள். chapter 3 3ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. Amen. ஆமென். May God of peace rule your heart. உங்களுடைய உள்ளத்தை தேவனுடைய சமாதானம் ஆளட்டும். In other words, version it says control your heart. உங்களுடைய உள்ளத்தை தேவனுடைய சமாதானம் ஆளட்டும், அதை கட்டுப்படுத்த. The word control your heart means rule your heart. கட்டுப்படுத்துவது என்றால் என்ன? ஆளுகை செய்வது. This very verse in this Bible says that we should let the peace of God to be the umpire in our life. தேவனுடைய சமாதானம் தான் நடுவராக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. How many watch cricket match? எத்தனை பேர் கிரிக்கெட் பாப்பீங்க? Cricket match பார்த்தா பாவம் நடிக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. நான் பார்ப்பேன், கடைசி 2 ஓவர் பார்ப்பேன். Hallelujah. Hallelujah. You see, we should let the peace of God to be the umpire of our life. தேவனுடைய சமாதானம் தான் நம்முடைய உள்ளத்தில் நடுவராக இருக்க வேண்டும். What is umpire's job? நடுவருடைய வேலை என்ன? It is to keep the game run peacefully, right? அந்த ஆட்டம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடக்க வேண்டும். And he makes sure that the game is played in smooth and in a very comfortable fashion. சரியான வழியில் சட்டதிட்டங்களின்படி அமைதியாக அந்த விளையாட்டு நடக்க வேண்டும் என்று அவர் அங்கே இருக்கிறார். And also God wants to give you an internal umpire who will keep you at peace even when everything seems chaotic. எல்லாமே மோசமாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நடுவரை உங்களுக்கு உள்ளத்திலே வைத்து எல்லாவற்றையும் சுமூகமாகவும் சரியாகவும் நடத்த விரும்புகிறார். Peace with God speaks of God's saviorhood. தேவனுடையத்தில் சமாதானமாய் இருப்பது என்ன காண்பிக்கிறது? அவருடைய ரட்சிக்கும் குணத்தை காண்பிக்கிறது. Peace of God speaks of His lordship. அவருடைய ஆளும் தன்மையை அது காண்பிக்கிறது. If you truly want to live a life of peace, நீங்கள் சமாதானமாக மெய்யாக வாழ விரும்பினால், if you truly want to experience the peace of God in your life, தேவனுடைய சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க we விரும்பினால், must allow Christ to rule and control our lives. இயேசு கிறிஸ்துவே நமது வாழ்வை ஆளுகை செய்யவும் அவரே நமது வாழ்வை கட்டுப்படுத்தவும் நாம் அனுமதிக்க வேண்டும். Amen. ஆமென். Most people don't allow Christ to rule their life. கிறிஸ்து வாழ்வை ஆளுகை செய்வதற்கு பலர் அனுமதிப்பதில்லை. When the life is chaotic, they immediately call and take the phone and tell 100 people.
அவங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா மொபைல் எடுத்து ஒரு 100 பேருக்கு போன் They பண்ணுவாங்க. make their mind to rule, control their life. அவங்களுடைய மனதை பிரச்சனை ஆளுகை செய்வதற்கு விட்டு விடுவார்கள். They try to control themselves. அவர்களே அதை ஆளுகை செய்ய கட்டுப்படுத்த முயற்சி But செய்வார்கள். the Bible says in Colossians chapter 3:15, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் the word control means that you must rule, and then the word of God should rule your heart. கட்டுப்படுத்துவது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய We வேண்டும். should let the peace of God to be the umpire in our lives. தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நடுவராக இருக்க நீங்கள் விட்டுக் கொடுக்க So வேண்டும். you may ask this question, how do we maintain peace? எப்படி சமாதானத்தை காத்துக் கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். In return about Romans chapter 14, ரோமர் 14ஆம் அதிகாரம் verse 19. 19ஆம் வசனம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். Let us therefore make every effort to do what leads to peace and to mutual edification. பக்திக்கு ஏதுவானவைகளையும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளையும் நாடுவதற்கு சகல முயற்சிகளையும் நாம் எடுக்க So வேண்டும். what must we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? If we want peace first, உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? we must obey God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Simple as that. அவ்வளவுதான். Hallelujah. ஹalleluya. We don't obey God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் That's why we don't see any peace in our home. அப்படி கீழ்ப்படியாவிட்டால் வீட்டில் நிம்மதி இருக்காது. You see what David says in Psalm 119 verse 165. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம். It says abundant peace belongs to those who love your instruction. உம்முடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் And உண்டாயிருக்கும். nothing makes them stumble. அவர்களை தடுமாற பண்ணுவது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. Hallelujah. ஹalleluya. You see, the word of God is very true. கர்த்தருடைய வசனம் மிக மிக சத்தியமானது. If you want peace, firstly you must do and obey God's word. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமானால் கர்த்தரை நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். God's peace comes when we live in harmony. தேவனுடைய சமாதானம் தேவனோடு ஒப்புரவோடு வாழும் பொழுதுதான் கிடைக்கிறது. You see, nation against nation fighting for it. தேசத்துக்கு விரோதமாக தேசம் சண்டையிட்டுக் கொள்ளுகிறது. Religion against religion. ஒரு மதம் இன்னொரு மதத்தோடு சண்டை Caste போடுகிறது. against caste. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோடு சண்டை People போடுகிறது. against people. ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்தோடு சண்டை Because the போடுகிறது. world is not living in harmony. இந்த உலகம் ஒப்புரவாகவும் சமாதானமாகவும் அவர்கள் வாழவில்லை. Family has no peace, they don't live in harmony. குடும்பத்திற்குள்ள நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை. God peace comes when we live in harmony and obey His word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழும் பொழுது தேவனுடைய சமாதானம் பிறக்கிறது. And when we do what God tells us to do, then there is peace. ஆண்டவர் எதை செய்யும்படி சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோமானால் நமக்கு சமாதானம். Suppose you buy a new car or vehicle or a two-wheeler ஒரு பைக்கோ ஒரு காரோ நீங்க வாங்குனீங்கன்னா or any kind of electronic அல்லது things. வேற ஏதாவது ஒரு உபகரணத்தை நீங்கள் வாங்குவீர்களானால் They give you a owner's manual, right? ஆமா, அது கையேடு என்று ஒன்று கொடுப்பார்கள். Why do they give? எதற்காக கொடுக்கிறார்கள்? நீங்க Just throw it away. I know everything. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தூக்கி போறதுக்காக. Not for that. அதற்காக இல்ல. So that you can operate accordingly. சரியாக அதை நிர்வகிக்க, அதை கையாளுவதற்கு அவர்கள் When கொடுக்கிறார்கள். you operate accordingly, then you will get good mileage in your vehicle. அதை நீங்கள் சரியாக செய்தால் அந்த 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 வாகனம் உங்களுக்கு சிறந்த மைலேஜ் கொடுக்கும். Likewise, God gives us an owner's manual, that is the word of God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கையேடு தான், வாழ்வின் கையேடு தான் இந்த வேதாகமம். Hallelujah. Hallelujah. It contains principles of health. அது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான நிபந்தனைகளை It தந்திருக்கிறது. contains principles of finance and marriage and relationships. திருமணம், உறவு மற்றும் நம்முடைய பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று அதற்கான கொள்கைகளை இந்த கையேடு கொடுத்திருக்கிறது. It contains lots of things for our life. நமது வாழ்க்கைக்கு தேவையான பலவற்றை இந்த வேதம் நமக்கு கற்றுக் And if கொடுக்கிறது. you don't obey these principles as they relate to the various areas of your life, உங்கள் வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் இந்த கொள்கைகளை நாம் பின்பற்றாமல் இருந்தால் then we will not experience peace. அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியாது. You know what? God has designed your life, my life, according to the word of God. இந்த வேத வார்த்தையின் படித்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வடிவமைத்திருக்கிறார். Hallelujah. 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 What a privilege. எவ்வளவு பெரிய பாக்கியம். So live according to His word. அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ Then கற்றுக்கொள்வோம். your life will run smoothly. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சுமூகமாக செல்லும். Secondly, if you want peace, you must focus on God's presence. இரண்டாவதாக உங்களுக்கு நிம்மதி வேண்டுமானால் தேவனுடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். Turn your Bibles to the book of Isaiah, ஏசாயா புத்தகத்தை நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். chapter 26, 26ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். You will keep in perfect peace
him whose mind is steadfast because he trusts in you. உம்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Hallelujah. Hallelujah. You will keep in perfect peace him whose mind is steadfast. யாருடைய மனம் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறதோ அவனை சமாதானத்தோடு வைக்கிறீர். That's why Apostle Paul said that our mind needs to be renewed every day. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார் நம்முடைய மனம் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். Be transformed according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். God is always with us. How many believe that? ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? So we must learn to sense His presence. அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர கற்றுக்கொள்ள வேண்டும். Your home needs God's presence. உங்களுடைய இல்லத்திற்கு தேவ பிரசன்னம் வேண்டும். The church needs God's presence. திருச்சபைக்கு தேவனுடைய பிரசன்னம் Your வேண்டும். life needs God's presence. உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய சமூகம் வேண்டும். Without His presence, we can do nothing. அவருடைய சமூகம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய If முடியாது. you want peace, you must focus on God's presence. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமானால் நீங்கள் தேவ சமூகத்தை நாட வேண்டும். Church, you have a choice. உங்களுக்கு ஒரு தெரிந்தெடுத்திருக்கிற திருச்சபை. You have a choice of either focusing on your problems or focusing on God. ஒன்று உங்கள் பிரச்சனைகளே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் அல்லது தேவனையே பார்த்துக் கொண்டிருக்கலாம். God holds solutions for our problems. நம்முடைய பிரச்சனைகளுக்கான எல்லா தீர்வையும் கர்த்தர் If you வைத்திருக்கிறார். keep on looking at the world, இந்த உலகத்தையே நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் you will be distressed. நீங்கள் மனம் தளர்ந்து போவீர்கள். If you keep looking within yourself, உங்களையே நீங்கள் உள்நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால் you will be depressed. நீங்கள் மன அழுத்தத்திற்குள்ளாவீர்கள். But if you keep looking at Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தால் you will be at rest. உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Hallelujah. Hallelujah. Cast all your worries unto me, said உங்கள் God, பாரங்களை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் for I சொல்லுகிறார். will give you rest. உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். So what you concentrate determines your level of personal peace. நீங்கள் எதை நோக்கி தியானமா இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய சமாதானத்தை நிர்ணயிக்கும். Amen. ஆமென். Most people are focusing only upon their problems. பிரச்சனைகளை மட்டுமே நிறைய பேர் பார்த்து கொண்டே Why God alone is like இருப்பார்கள். this? Why you have to go through like this? ஏன் எனக்கு இது நடக்குது? Why கர்த்தர் me? ஏன் இப்படி இதை அலோவ் பண்ணாரு? I'm doing good things for the Lord. நான் ஆண்டவருக்கு நல்லது தானே செய்கிறேன். You see, the more you focus upon Christ Jesus, கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் சிந்தையாக இருப்பீர்களானால் you will have a peace of mind. உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாகும். Your mind will be at God will put your mind to rest. உங்களுடைய மனதிலே கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். That's why if you want peace, you must focus on God's presence. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமானால் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் நோக்கி வாழ வேண்டும். Go into His presence because in His presence there is fullness of joy, அவருடைய fullness of சமூகத்தில் peace. போங்கள். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் தான் சமாதானம் முழுமையாகவும் ஆனந்தம் முழுமையாகவும் கிடைக்கும். Hallelujah. Hallelujah. If you want God's peace, we must trust God's purpose. தேவனுடைய சமாதானத்தை நாம் விரும்பினால் தேவனுடைய நோக்கத்தையும் விரும்ப வேண்டும். In Proverbs chapter 3, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 to 6. 5-6 வசனங்கள். Trust in the Lord with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு தேவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். Lean not on your own உங்கள் understanding. சுய புத்தியின் மேல் சாய In all வேண்டாம். your ways acknowledge Him உங்கள் and He will வழிகளை direct your எல்லாம் path. அவரை அறிக்கை பண்ணுங்கள். அவரே உங்கள் பாதைகளை எல்லாம் செவ்வை பண்ணுவார். Hallelujah. Hallelujah. That's why we read the previous verse, have a steadfast mind. ஆகவேதான் முன்பு வசனம் படித்தோம். ஒரு தெளிந்த மனது, உறுதியான மனது. Don't lean on your own சுய understanding. புத்தியின் மேலே சாய்ந்து கொள்ளாமல். You see, have you noticed that a lot of things in life don't make any sense at all? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். A lot of things in life are beyond your control. அது பல நேரத்தில் பல விஷயங்கள் நம்முடைய ஆளுகைக்கு மீறி செல்கிறதை நாம் So காண்கிறோம். what do we do in such circumstances? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய முடியும்? You must trust. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். That's really all you can do. அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். Don't try to figure life out yourself. நீங்களே இந்த பிரச்சனைக்கு அது தீர்வு, அந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வுன்னு உட்கார்ந்து கணக்கு போட But முடியாது. most of us now we try to do things on our own self. நம்மளே எப்படியாவது கணக்கு போட்டு சாதிச்சிடலாம் நினைக்கிறோம். And we waste our time and energy trying to figure out things. எல்லாவற்றையும் நம்ம கணக்கு போட்டு சரி செய்வதற்கு முயற்சி செய்து நேரத்தையும் நம்முடைய முயற்சியும் வீணாக்குகிறோம். But God urges us to trust Him. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நம்பி இரு. That's why the prophet said, lean not on your own understanding. சுய புத்தியின் மேல் நீ சாயாமல். We must trust God's purpose. அவருடைய நோக்கத்தை நம்புங்கள். கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Hallelujah. He has a purpose for you. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நோக்கம் No matter what வைத்திருக்கிறார். circumstances you go உன் through. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக எதன் வழியாக நீங்கள் போய்க் கொண்டிருந்தாலும் He சரி, said, I have a plan for you not to harm you.
உங்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அது உங்களுக்கு தீங்கிழைக்கிற திட்டம் but to அல்ல. give you a hope and a future. உங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலமும் தருகிற திட்டம். So you need to face the fact that not all our questions are going to be answered, right? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்கிற உங்களுடைய நம்பிக்கை விட்டு விடுங்கள். But we want to have peace. உங்களுக்கு நிம்மதி வேண்டுமானால் We must trust God's purpose. அவருடைய நோக்கத்தை நம்பி காத்திருங்கள். Finally, we see if you want God's peace, கடைசியாக உங்களுக்கு தேவ சமாதானம் வேண்டுமானால் we need to ask for it. அதை நாம் கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Ask and it shall be given. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். Most of us don't ask at all. நிறைய பேர் கேட்பதே இல்லை. We only keep thinking and lamenting about our issues. பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சு 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 கவலைப்பட்டு புலம்பி We கொண்டிருக்கிறோம். know this Philippians chapter 4 verse 6 to 7 by heart. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள் நமக்கு We மனப்பாடமாக use these தெரியும். verses in our daily prayer as நம்முடைய well. தின ஜெபங்களிலே பலர் இதை பயன்படுத்துகிறோம். Paul tells us, பவுல் சொல்லுகிறார், he says, don't worry about anything, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் but everything in prayer and petition with thanksgiving, let your request be made to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். And then the peace of God that surpasses all understanding shall keep your hearts and minds in Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். Hallelujah. Hallelujah. You see, when you look at this verse, you should notice the order. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய வரிசையை பாருங்கள். First prayer, முதல்ல ஜெபம், and then there is peace. அப்பொழுது சமாதானம். Hallelujah. Hallelujah. There is a cause and effect relationship in this verse. இந்த வசனத்திலே இதை செய்தால் இது நடக்கும் என்கிற தொடர்பு இருக்கிறது. Prayer is the cause and peace is the effect. ஜெபம் செய்தால் சமாதானம் தான் விளைவு. That's why Paul said, don't worry about anything. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். You pray and bring all your petitions upon at the feet of the Lord. எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திற்கு கொண்டு வா. Because he is the Prince of Peace and Jehovah Shalom. ஏனென்றால் அவர் சமாதான பிரபு, அவர் யெகோவா ஷாலோம். Another thing is, if you are not praying, you are likely to be worrying. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் கவலைப்படுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். And worry is such a useless emotion. இந்த உலகத்திலேயே தேவையில்லாத ஒரு விஷயம் கவலை. Such a waste, கவலைப்படுறது மாதிரி ஒரு பயனற்ற ஒரு செயலே இந்த உலகத்தில் இல்லை. Worry is the opposite of peace. சமாதானத்தினுடைய எதிரி தான் கவலை. They cannot coexist. அது ரெண்டும் ஒண்ணா வாழவே வாழாது. You also should remember that peace is not a trouble-free life. சமாதானம் என்றால் என்ன? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையா? But it is a sense of calm in the midst of a storm that is coming. பிரச்சனை நடுவில், புயலின் நடுவில் இருக்கிற ஒரு அமைதி தான் சமாதானம். Hallelujah. Hallelujah. The Lord told, be still and know that I am. ஆண்டவர் சொன்னார், நீ அமைதலாய் இருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். Hallelujah. Hallelujah. It is a sense of calm அது ஒரு காம்னஸ், அது ஒரு அமைதி. in the midst of storm that is coming against our life. உங்களுக்கு எதிராக வருகிற புயலின் நடுவிலே உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற அமைதி. You will not experience true or lasting peace until Jesus Christ is in charge of your life. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை பொறுப்பெடுப்பதை நீங்கள் உணரும் வரைக்கும் நீங்கள் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. So what is robbing you of peace? உங்கள் சமாதானத்தை திருடுவது என்னது? Is it a difficult person? அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்டமான நபரா? Is it guilt? அல்லது உங்களுடைய குற்ற Is மனசாட்சியா? it worry? அல்லது கவலைகளா? Is it a job change or finance? அல்லது பண தட்டுப்பாடா? அல்லது வேலையில் ஏற்படுகிற சிரமங்களா? You have to turn to God for forgiveness. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு The மறந்துடுங்கள். God of all peace wants to give you peace. சமாதானத்தின் தேவன், சகல சமாதானத்தின் தேவன் உங்கள் உள்ளத்தை சமாதானத்தினால் And the நிரப்புகிறார். Holy Spirit is right now in our church to give you that kind of peace. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திருச்சபையில் நம் நடுவில் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு இதை How அருளும்படியாக many wants that gift of peace in your எத்தனை life? சமாதானத்தை ஈவாக பெற If விரும்புகிறீர்கள்? you accept Him, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் you will receive that peace. அந்த சமாதானத்தை நீங்கள் They பெற்றுக் say, I don't have, it's so stressful in my workplace. வேலையில அவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறேன். I'm so stressed and run down in ministry. ஊழியத்தில் நான் சோர்ந்து போய் ஊழியத்தை கைவிடலாம் என்று So எண்ணுகிறேன். tense and see things in the home that is happening. என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நிம்மதியே இல்லை. Jesus said, in this world you will have trouble. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் But you got to உண்டு. overcome the trouble. ஆகையால்
எல்லாம் நாம் மேற்கொள்ள How? வேண்டும். By the word of a testimony and by the blood of God. சாட்சியின் திருவசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Our God is Jehovah Shalom. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஷாலோம். So if you want peace, you need to ask for God. Ask சமாதானம் God for வேண்டுமானால் peace. ஆண்டவரிடத்தில் சமாதானத்தை கேளு. If you want peace, we must trust God's purpose. சமாதானம் வேண்டுமானால் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நோக்கத்தை நம்ப If you வேண்டும். want peace, you must focus on God's presence and not your worries. சமாதானம் வேண்டுமானால் தேவ பிரசன்னத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்க If you கூடாது. want peace, you must obey God's word. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்திற்கு மனதார கீழ்ப்படிய God of peace will soon crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாக சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி Be போடுவார். wise about what is good எது நல்லது என்பதை குறித்து அறிவுள்ளவர்களாக and நடந்து innocent about what is evil. எது தீமையோ அதை குறித்து அறிவில்லாதவர்களாக இருப்போம். Hallelujah. Hallelujah. God is going to fill your life, your home, கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய இல்லத்தையும் which is abundant peace. நிறைவான சமாதானத்தினால் நிரப்புவார். Let's all stand together. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. Romans 16:19 says, ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 16:19 says, Romans 16:19 says, Romans 16:19 says, என்ன சொல்லுங்க Romans? ரோமர் 16. சத்தம் பத்தலையே. You should confess the word of God. கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்கள். நல்ல தைரியமா சத்தமா நீங்க சொல்லும் பொழுதுதான் சாத்தம் ஓடும். Hallelujah. Romans 16:19 says, Romans 16:19 says, be innocent in what is good, be innocent of evil, be innocent in what is good, be innocent of evil. God
அதை குறித்து அறிவுள்ளவர்களாக and be இருங்கள். innocent about what is evil. தீமையை குறித்து அறிவில்லாதவர்களாக இருங்கள். Be still and know that I am the Lord. அமைதலாயிருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Ask Pastor Raj to pray. Amen. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாயும் சந்தோஷமாயும் இருப்பதையே நீர் விரும்புகிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இந்த உலகம் கொடுக்க முடியாததும் எடுக்கவே முடியாததுமான சமாதானத்தை நான் தருகிறேன். கரங்களை உயர்த்தி, அப்பா, என் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நான் உம்மை நம்புவேன். நான் அமைதியாக இருப்பேன். உன் நோக்கத்தை நான் நம்புவேன். எனக்கு நன்மையைத்தானே நான் அனுமதிப்பேன். ஒரு நோக்கத்திற்காக சில போராட்டங்களை அனுமதிக்கிறேன். நான் புலம்பி தவிக்க மாட்டேன். அந்த வீட்டில் உள்ளவர்களோடு சண்டையிட மாட்டேன். கர்த்தாவை எல்லோரையும் முறுமுறுக்க மாட்டேன். எல்லோரும் மேலும் பழி சொல்ல மாட்டேன். என்னையே நொந்து கொள்ள மாட்டேன். ஆண்டவர் குற்ற மனசாட்சிக்குள் செல்ல மாட்டேன். உண்மை நம்பி அமைதியோடு காத்திருப்பேன். ஆண்டவர் கர்த்தாவை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்கள் வசனத்தை கேட்கொள்ளாக மட்டும் இராமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் வசனத்தை கேட்டு செய்யாவிட்டால் மணலின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பானே. நாங்கள் கேட்டவைகளில் நிலைத்திருக்க, நாங்கள் கேட்டு நிச்சயித்தவைகளில் நிலைத்திருக்க அந்த ஞானத்தை, அந்த அறிவை எங்களுக்கு தருவீராக. இந்த திருக்கரத்தை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. நீங்கள் உட்காரலாம்.